நொறுக்கப்பட்டே அன்பை தேடினா அலைந்து தீர்ந்தே மனிதரின் அன்பினா ஒடுக்கப்பட்டே வேதனையில் நான் வாடுகையில் உம்மன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். வேதனையில் நான் வாடுகையில் உம்மன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு தேவையும் தேவனும் என்கிற தலைப்பிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவையும் தேவனும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தான் சொல்லக்கூடாதுன்னு நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
அதுக்கு புது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொன்னேன். மகிமையின் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்? அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை வைத்து என் குறைவை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. மகிமையிலே நிறைவாக்குவார்னா அவர் நம்ம மகிமை போன பிறகு என்ன குறை இருக்கிறது? இந்த பூமியிலே அவருடைய ரிச் ஆஃப் க்ளோரி. எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து தான் சபையின் குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஏன்னா இயேசு சபையின் தலைவராக இருக்கிறார், சபையின் முதல்வராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வார்த்தை வசனத்துல தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், தேவன் நிறைவானவர், மனிதன் தேவை உள்ளவன். மனிதன் யாரு? தேவை உள்ளவன். நான் தேவை உள்ளவன். தேவன் எல்லாம் நிறைந்தவர். தேவன் எல்லாம் நிறைந்தவர். அதனாலதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை, அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை. அதனால நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாம் நிறைந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்கிற நானும் என் வாழ்நாள் ஃபுல்லா தேவை நிறைந்தவன். எல்லா நாளும் எனக்கு என்ன இருக்குது? தேவை இருந்துகிட்டே இருக்குது. ஆனா என் தேவன் எல்லாம் நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் இல்லாதது எதுவும் இல்லை. தேவனிடத்தில் இல்லாதது எதுவும் இல்லை. தேவை இல்லாத மனிதனும் இல்லை. தேவனிடத்தில் இல்லாதது, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எதுவும் இல்லை. தேவை இல்லாத மனிதனும் இல்லை. எவ்வளவு தேவை இருந்தாலும் அவ்வளவு தேவைக்கும் அதிகமாய் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, இந்த உலகம் தேவை நிறைந்த உலகம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா நாளும் என்ன இருக்கிறது? தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப தேவை உள்ள உலகத்திலே நாம் வாழ்கிறோம். பரலோகத்துல போனாதான் நமக்கு ஒரு தேவையும் இல்லை. அங்க இயேசுதான் நமக்கு தேவை, அவருடைய பிரசன்னம் தான் தேவை. ஆனால் இந்த உலகத்துல இருக்கும் வர ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. தேவைகள் இருக்கிறது பரவாயில்ல, ஆனா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா எவ்வளவு அதிகரிச்சுட்டு மக்கள் தொகை எவ்வளவு பெருகினாலும், நீங்க எல்லாரும் கடையில போய் ஒரு நாள் மீன் வாங்கி சாப்பிட்டாலும் மீன் கடல்ல என்ன செய்யாது? குறையாது. அதே போலதான் தேவன் குறையாதவர், அவர் நிறைவுள்ளவர். அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த உலகத்துல தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா டெய்லி எங்கேயாவது ஒரு தமிழ்நாட்டில் டெய்லி ஒரு 1000 பிள்ளைய பிறந்துடும், கூட தான் பிறக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான், மின்சார தேவை வருது இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது, கட்டுப்படுத்த முடியாத தேவைகள். அப்படிப்பட்ட ஒரு உலகம் பாருங்க. இல்ல போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு போதும்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு நம்ம சாப்பிடணும், அந்த தேவை இருக்கு. அப்ப தேவையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் எதன் மத்தியில் இருக்கிறோம்? தேவைகளிலே வாழ்கிறோம். ஆனால் தேவன் நிறைவானவர். அவருக்கு நான் எல்லாம் கொடுத்துட்டேன்பா, என்கிட்ட இல்லைன்னு அவரால் சொல்ல முடியாது. அவர்கிட்ட இல்லைங்கிறது ஒண்ணு இருக்கிறது, இல்லை என்கிறது தான் அவர்கிட்ட இல்லை. எது இல்லை? சொல்லுங்க. இல்லை என்பதுதான் அவர்கிட்ட இல்லையே ஒழிய, இல்ல இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்துல, 1000 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அதனால என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, சூரியனை அனுப்ப முடியாது, சந்திரனை அனுப்ப முடியாது, அல்லது காற்று மழை என்னால் அனுப்ப முடியாது, எல்லாம் இப்ப காற்றெல்லாம் மாசுபட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் எல்லாம் எனக்கு என்ன இல்லை அனுப்புறதுக்கு, ஏன்னா காற்றை தமது. அதனால இவ்வளவு நாள் அனுப்பிட்டேன்பா, உலகம் தோன்றல இருந்து என்ன பண்ணிட்டேன்? அனுப்பிட்டேன், இனி என்னால அனுப்புறதுக்கு என்ன இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அவர் சொல்லவே மாட்டார். அவர் எல்லாம் நிறைந்தவர். அல்லேலூயா. அவர்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா.
அதே மாதிரி மனுஷனும் பாருங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் தேவை நிறைந்தவன். அவன் இன்னைக்கு ஒரு தேவையில இருப்பான், நாளைக்கு இன்னொரு தேவையில இருப்பான். இல்ல எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்ல எவரால் முடியாது. நாளைக்கு ஒரு புது தேவை வந்துடும், ஒரு புது பிரச்சனை வந்துடும். அப்ப மனுஷனும் தேவை நிறைந்தவனாக இருக்கிறான், தேவன் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற தேவன் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. நானே சொல்லி இருக்கிறேன், ஃபாதர் பாட்ட ஒரு பாட்டு 2 பாட்டாவது சபையில பாடுங்க. ஏன்னா அது நல்ல தேவ பிரசன்னத்தோட இருக்கும். அல்லேலூயா. ஆமே, கண்டவங்களும் பாட்டு எழுதுறாங்க, நானும் தான் பாட்டு எழுதுறேன். ஆனா யார் பாட்டுல அதிகமான தேவ பிரசன்னம் இருக்கும்? அப்ப நம்ம ஒரு சும்மா ஒரு இதுக்கு எழுதிக்கிறது தான், நம்மளா பாடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க சபையில அதிகமா பாட வேண்டிய சிலர் பாருங்க, ஃபாதர் பாட்டே பாட மாட்டேன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அது எதுங்க அவர் பாட்டை பாடணும்? அந்த காலத்து பரிசுத்தவான்கள், அந்த காலத்து பரிசுத்தவானும் மனுஷன் தானே. ஆகவே சில பாடல்கள் நமக்கு பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. தேவையை நினைத்து கலங்க மாட்டேன், தேவனை பார்த்து நன்றி சொல்வேன், கொஞ்சத்தை கண்டு குழம்ப மாட்டேன், கொடுப்பவர் இருக்கிறாரு கொண்டாடுவேன். அல்லேலூயா. பரவாயில்ல, தேவைகள் பெருக 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 நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய தேவையும் அவரால் சந்திக்க முடியும். இல்லைங்க இந்த மாசம் ரொம்ப தேவை வந்துருச்சுங்க, பரவாயில்ல, தேவை பெருக பெருக நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. பணம் பெருகினால் தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். பணம் பெருகிச்சுன்னா செலவு கட்டாயம் பெருகும். ஏன்னா நம்ம மைண்ட் சும்மா இருக்காது. அல்லேலூயா. ஆமென். பணம் வந்துருச்சுன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்காது? சும்மா இருக்காது. தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். பணம் வர 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 என்ன வரும்? தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். கையில பணம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய தேவை வரும். ஆனா நான் சொல்றேன், தேவை வர்றதுனால நீங்க கவலைப்படாதீங்க. தேவை வர்றதுனால நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குகிறீர்கள். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு தேவைகள் அதிகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் தேவனை தேடுகிறேன். ஏனென்றால் நான் தேவை உள்ளவன், தேவன் எல்லாம் நிறைந்தவர். அல்லேலூயா. நான் தேவை உள்ளவன், ஆனால் தேவன் எல்லாம் நிறைந்தவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நிறைந்தவர். அதனால எனக்கு எவ்வளவு தேவை வந்தாலும் அவர் அதை பத்தி என்ன செய்ய போறது இல்லை. அவர் அதை பத்தி கவலைப்படுற போறது இல்ல, நானும் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். தேவைகள் வர 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 நான் தேவனிடத்தில் அதிகமாய் சேருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவை வர 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 எனக்கு அவர் ரொம்ப தேவை. சொல்லுங்க. ஆமா, தேவை பெருக பெருக அவர் எனக்கு தேவை. தேவை இல்லைன்னா அவர் எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு எந்த தேவையுமே இல்லைன்னா அவர் எனக்கு எதற்கு தேவை? ஆகவே தேவை பெருக 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 தேவன் எனக்கு தேவை. உணர்ச்சியே இல்லாம இருக்கீங்களா? கொஞ்சம் உணர்ச்சியோட தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவை பெருக 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 தேவன் எனக்கு அதிகம் தேவை. அல்லேலூயா. அதனால தேவை பெருகிச்சுன்னா நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமாய் தேவன் தேவைப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நம்ம சபையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 11K வாட் இந்த சர்ச்சுக்கு தேவைப்படுது. நீ இந்த சபையை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஈபியில எல்லாத்துலயும் RSS தாக்கம் இருக்கிறது. அவங்க 14 இருந்து அதுக்கு மேல K தேவைப்படும். Kனா 1000 வாட்ஸ் தேவைப்படும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் கரண்ட் பில் பார்த்தா 6000 7000 வருது. ஆனா அந்த சபைக்கு ஆக்சுவலா கரண்ட் பில் வர வேண்டியதுன்னா 500 ரூபா தான் வரணும். ஏன்னா அவ்வளவுதான் யூஸ் பண்றோம். சண்டே ஒன்று நாள் தான் ஃபுல் யூஸ் பண்றோம். அப்ப நான் பார்க்கும்போது அங்க போய் ஈபியில போய் ஒரு பாஸ்டரை கூட்டிட்டு போய் ஈபியில விசாரிச்சேன் நான். அப்ப நீங்க ரொம்ப யூஸ் பண்றீங்க சார், கிறிஸ்துமஸுக்கெல்லாம் போக்கஸ் போடுறீங்க சார், இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. நீங்க சீரியல் போடுங்க. சீரியல் LED. நீங்க சீரியல் போட்டு, அந்த காலத்திலேயாவது குண்டு பல்புல சீரியல் போட்டாங்க, அது ரொம்ப கருத்து இருக்கும்.
இப்ப எல்இடி வந்து இவங்களாம் ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு, சார் அப்படின்னா மீட்டர்ல ஓடி இருக்கணுமே, அது அவ்வளவுதானே காட்டுது, எத்தனை யூனிட் அவ்வளவுதானே காட்டுது, யூனிட் இவ்வளவுதான் இருக்குது, ஆனா நீங்க இவ்வளவு பில்லு போட்டிருக்கிறீங்க, 15,000 என்னமோ போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த இபி ஆபீசர்கிட்ட போய் எழுதி கொடுத்து இப்ப 6 கிலோவாட்ல இருக்கு. இதுக்கும் குறைக்க முடியாது. நீங்க எத்தனை ஃபேன் போட்டிருக்கிறீங்க? 6 கிலோவாட்ல இருக்கு. ஆனா இப்ப நேத்து நானும் ஜோவும் போய் ஒரு 1500 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கிற மாதிரி வச்சுட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இது எதுக்கு சொல்றேன்னா, தேவை பெருகுகிறது. அல்லேலூயா, தேவை பெருகுதா இல்லையா? உங்களுக்கும் பாருங்க, உங்க வீட்டுல பாருங்க, முந்தி இருந்த மாதிரியே இருக்கிறீங்க, இப்ப என்ன செய்யுது சொல்லுங்க? தேவையும் பெருகுது, ஆளும் பெருகுது. அல்லேலூயா, தேவையும் பெருகுது, நம்ம வீட்டுல ஆளும் பெருகுது, நம்மளும் பெருகுகிறோம். நம்ம வலது புறத்திலும் இடது புறத்திலும். 1997 ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எடுத்து நான் சொன்னேன், அது சிடி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப நானு நின்று ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் உள்ள மக்கள் எனக்கு எப்படித்தான் ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அல்லேலூயா, அது ஒரு நாள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அற்புதமான புதிய மனிதன் நாடகம். அதுல ஜான் கிறிஸ்டோபர் பிரதர்லாம் ரொம்ப அழகா இருக்காரு. ஜான் கிறிஸ்டோபர் பிரதர், சேகர் பிரதர் இல்ல. ஆனா இப்ப நம்ம பெருகிட்டோம். அல்லேலூயா, வருஷம் ஆக ஆக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பெருகிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவையும் பெருகுகிறது. ஆனா நீங்க தேவை பெருகிறதுனால தேவன் வந்து அப்படி இருக்காதுன்னு அப்படியே இருக்காருன்னு நினைக்காதீங்க. தேவனும் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அதனால எவ்வளவு தேவை வருதோ அந்த அளவுக்கு தேவனை நாம் தேட ஆரம்பிக்கிறோம். அதனால இப்ப தேவை வர்றதுக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, நான் சொல்லுவேன், நம்ம சபையில பிஎஸ் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப கணக்கு போட்ட இனி அந்த ஆம்பிளிஃபையர் விட்டா 2 லட்சத்துக்கு பிஎஸ் சிஸ்டம் சபையில வந்துருது. அப்ப தேவைகள் நம்ம மைண்ட் பெருக பெருக தேவை பெருகுகிறது. தேவை பெருக தேவன் நிறைந்திருக்கிறார். அவரிடத்திலே நம்ம தேவன் எனக்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தேவன் கொஞ்சம் தேவைப்படுறார். வாரத்துல ஒரு நாளைக்கு மட்டும்தான் சபையில சிலருக்கு தேவைப்படுறார். ஓகே, அவ்வளவுதான் உங்களால முடியுது, அவ்வளவுதான் எனக்கு தேவை, போதியா, இவ்வளவு போதியா, இதுலயே மெயின்டைன் பண்ணிடலாம். அதுவும் ஆராதனையா 1 மணி நேரம் கழிச்சு வருவோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தேவன் தேவை. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பாட்டு, ஆரம்ப ஜெபம் அதெல்லாம் தேவை கிடையாது. சிலர் வந்து அந்த மாதிரி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுதான் தேவன் உங்களுக்கு தேவைப்படுவார். உங்களுக்கு புரியல? புரிஞ்சாலும் வேணும்னுக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்னு நான் சொல்றேன். எனக்கு தேவன் தேவை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தேவன் தேவைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என் தேவை குறைய குறைய தேவனும் குறைகிறார். தேவன் மேல விசுவாசம் குறைகிறது. எனக்கு தேவை பெருக பெருக எனக்கு தேவன் அதிகம் வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நான் அந்த செய்திக்கு தேவையும் தேவனும் என்கிற தலைப்பை உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. கவனிங்க, நான் இருக்கிற உலகம் வந்து தேவை நிறைந்த உலகம்னு சொன்னேன். அப்ப அந்த உலகத்துல இருக்கிற எனக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய தேவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மைண்ட்ல உள்ள தேவை மட்டும் நான் சொல்லல. முதல்ல எனக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப இந்த உலகத்துல பாவம் வந்து வேகமா பெருகிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு நான் பாவம் பெருக பெருக எனக்கு எது தேவைப்படுது? பரிசுத்தம் தேவைப்படுது. நல்லா கவனிங்க. பரிசுத்தம் தேவைப்பட தேவைப்பட எனக்கு தேவன் அதிகமாய் தேவைப்படுகிறான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் என்ன? வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஹோலினஸ்? நீ பிரிகிறது, பிரிந்து வாழ்தல் தான் என்னது? பரிசுத்தம். உலகத்தோட போய்
சேர்றது பாவம். ஏன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும். ஆமென். பாரம் பாவம். பாவம் எங்க இருக்கு? நம்மை சுற்றி இருக்கிறது. பாவம் வேற எங்கேயும் இல்லை. பாவம் எங்க இருக்கு? ஆமென். பாவம் நம்மளை சுற்றி இருக்கிறது. அப்படின்னா நெருங்கி நிற்கிறது. பாவம் எங்க இருக்கு? நெருங்கி நிற்கிறது. ஆனா எனக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் தேவை. தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நல்ல சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. தேவன் பரிசுத்தர். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம், உபாகமம் 19:2, 1 பேதுரு 1:16 இந்த வசனங்கள்ல கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பரிசுத்தர். ஆனா நான் பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறேன். நம்மை சுற்றிலும் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? நம்மை நெருங்கி நிற்கிறது. அப்ப என்னை நெருங்கி நிற்கிறதுனால எனக்கு இப்ப தேவன் அதிகமா தேவைப்படுறாரு. எதுக்கு தேவைப்படுறாரு? எதுக்கு? பரிசுத்தத்திற்கு தேவன் அதிகம் தேவைப்படுகிறார். அதுதான் தேவையும் தேவனும். ஏன்னா அந்த பாவத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல எது என்ன ரொம்ப நெருக்குது? பாவம். எங்க திரும்பினாலும் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அப்ப பாவம் நிறைந்த உலகத்திலே எனக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எது தேவைப்படுகிறது? பரிசுத்தம் தேவைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. எது தேவை? அப்ப தேவன் பரிசுத்தம் நிறைந்தவர். இந்த பரிசுத்தத்தை போய் எங்க போய் வாங்க முடியுமா? முடியாது. அப்ப எங்க போய் எப்படி நான் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வது? தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதுனால என் தேவைகள் தேவனால சந்திக்கப்படுகிறது. எனக்கு என்ன தேவை இப்பொழுது? வாட் ஐ நீட் சொல்லுங்க. வாய் திறந்து பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் யாரு? பரிசுத்தர். கொஞ்சம் அதையாவது கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. தேவன் யாரு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவை? ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்ப எனக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தம் இருக்கா? இல்ல. உலகத்துல என்ன இருக்கு? பாவம். எங்க திரும்பினாலும் என்னது? பாவம். அப்ப தேவன் யாரா இருக்கிறாரு? அப்ப நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை? அப்ப நான் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? அப்ப என்னுடைய தேவைக்கு என் தேவன் தேவை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய தேவைக்கு என் தேவன் தேவை. அல்லேலூயா. என் தேவைக்கு தேவன் தேவை. ஏன்னா அவர் பரிசுத்தம் நிறைந்தவர். அல்லேலூயா. லேவியராகமம் 20:8 சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என்ன சொல்றாரு? இந்த இடத்துலதான் யெகோவா மெக்கதீஸ் என்கிற வார்த்தை வருகிறது. நான் உங்களை, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர். வாயை திறந்து சொல்லுங்க. ஒண்ணும் கெட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் என்னை, ஆமென். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆனா நான் இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஆமா, பாவம் நிறைந்த உலகம். அல்லேலூயா. அதனால உங்களை சொல்லி குத்தம் கிடையாது. நம்ம இருக்கிற உலகம் அப்படிப்பட்டது. பரலோகத்துல போட எவனாவது பாவம் செய்வானா? there is no sin. அங்க எல்லாமே முழுவதும் என்னதான் இருக்கிறது? பரிசுத்தம் தான் இருக்கிறது. அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஆதாமனுடைய விழுகையினால இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். அதனால பாவம் எப்படி வேணாலும் என்டர் ஆகலாம்,
எப்படி வேணாலும் என்ட்ராகலாம். ஆனா பாவம் நிறைந்த உலகத்துலதான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இப்ப இந்த ஒருத்தர் ஒரு தனியா ஒரு உலகம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் நம்மள, அந்த நித்தியானந்தாவா. அவன் அமெரிக்கா பக்கத்துல ஒரு உலகம் கண்டுபிடிச்சு அவனா இருந்துக்கிறான். அவனா ஒரு தீவை கண்டுபிடிச்சு வாங்கி அவனா இருந்துக்கிறான்னு போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தீவில கொண்டு நம்மளை விட்டுறல ஆண்டவர். எப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கிட்ட, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், எங்க பார்த்தாலும் சினிமா மோகம், அந்த மோகம் எல்லாமே இருக்கு. அதனால நீ வாப்பா உங்களை எல்லாம் ஒரு தீவில கொண்டு விட்டுறேன், நீங்க அங்க கை தட்டிட்டு சொன்னாரு. நம்ம எங்க இருக்கிறோம்? அமாங் தி சின்னர், அமாங் தி சின்னர், பாவிகளுக்குள்ளே நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. வெளியே போன உடனே எங்க போனாலும் பாவம் இருக்கிறது. பாவம் இல்லாத இடமே இல்லை இல்லையா? முந்திதான் பாவம் இல்லாத இடம் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாவம் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. இந்த மொபைல் எங்க இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கிறது? பாவமும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட நம்ம ரொம்ப மிங்கிள் ஆயிட்டோம். அப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஐ நீட் a holiness. இப்ப என் தேவைக்காக நான் தேவனை பார்க்கிறேன். என் தேவன் எல்லாம் நிறைந்தவர். கரங்களை தட்டுங்க. ஓ ஹalleluya. நான் தேவை உள்ளவன், என் தேவன் எல்லாம் நிறைந்தவர். இப்ப எனக்கு பரிசுத்தம் என்ன செய்யப்படுது? தேவைப்படுது. கொஞ்சம் பண தட்டுப்பாடு மாதிரி இப்ப பரிசுத்தம் என்ன செய்யுது? தட்டுப்பாடாது. பண தட்டுப்பாடு வருது இல்ல மாச கடைசியில, அந்த மாதிரி ஜெபம் குறையும் போது என்ன தட்டுப்படுது? பரிசுத்தம் தட்டுப்படுது. இப்ப பரிசுத்தம் தட்டுப்படும் போது நான் என் தேவனை, எனக்கு அவர் தேவைப்படுறாரு, எனக்கு அவர் தேவைப்படுறாரு. ஏன்னா அவர் நிறைந்தவர், நான் குறைந்தவர். குறைந்த நான் நிறைந்தவரை என்ன செய்யலாம்? பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். இப்ப நான் சொன்னேன்ல இந்த கரண்ட், இப்ப இந்த கரண்ட் நமக்கு 240 வோல்ட் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா, நீங்க அரைக்கிற மிக்ஸி அது 1000 வாட்ஸ், உங்க ஏசி அது 1.5 டன் கரண்ட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் தேவைக்கு தகுந்தவாறு அது இழுத்து கொள்ளுகிறது. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ற? 240 வோல்ட்ஸ் தான் எங்க வருதுங்கிறான், ஒரு வீட்டுக்கு வருது. சிங்கிள் பேஸ். நம்ம சபையில 3 பேஸ் இருக்குது, 3 பேஸ் ஒரு நியூட்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப தேவைக்கு தகுந்தவாறு அது இழுத்துக்கொள்ளும். இப்ப இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இன்னைக்கு இத்தனை ஃபேன் ஓடுது, இத்தனை லைட் இருக்கு, இத்தனை பிஎஸ் சிஸ்டம் இருக்கு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன நைட்ல 5 வாட்ஸ் போட்டீங்கன்னாலும் அது 5 வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கரண்ட் கொடுக்கும். இப்ப சபையில இப்ப 5000 வாட்ஸ் ஓடுது, இப்ப 5K ஓடிக்கிட்டு இருக்கு. 5K ஓடும்போது அது என்ன ஆகும்? 5Kவையும் கொடுக்கும். நீங்க 10K வச்சாலும் 10Kயும் கொடுக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதே நேரத்துல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 வாட்ஸ், அது அந்த காலத்துல 0 வாட்ஸ்மா, அது 15 வாட்ஸ் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நான். 0 வாட்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. என்ன பண்ணுவானுங்க? குண்டு பல்புல கலர் அடிச்சு விட்டுருவான். குண்டு பல்புல பச்சை கலரு, சிவப்பு கலர்னு பெயிண்ட் அடிச்சு விட்டு டிம் ஆக்கி 15 வாட்ஸ்ல கொடுப்பான். எல்லாரும் அதுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க? 0 வாட்ஸ், 0 வாட்ஸ். ஆனா இப்பதான் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்பதான் 5 வாட்ஸ், 2 வாட்ஸ்ல கூட லைட் இருக்கு. முந்தி அப்படி கிடையாது. ஆனா அந்த கரண்ட் என்ன செய்யுது? நீங்க 5000 கிலோவாட்ல போனாலும் அது இழுத்துக்குது. அதே நேரத்துல 5 வாட்ல நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த 5 வாட்ஸ் தான் அது கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே போல நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் தேவையை எப்படி கொண்டு போகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. வேணா இது 10,000 வாட்ஸ் வச்சுக்கோங்களேன் நம்ம போடுறா, அல்லது ஒரு 15,000 வாட்ஸ், 20,000 வாட்ஸ் கூட எடுக்கலாம். ஆனா அதுக்கு மேல போனா திணறும். ஆனா தேவன் கிட்ட நீங்க எத்தனை லட்சம் வாட்ஸ் வேணாலும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் எல்லாம் நிறைந்தவர். அல்லேலூயா. அப்ப எனக்கு எந்த அளவுக்கு தேவை வருதோ அந்த அளவுக்கு நான் ரிசீவ் பண்றேன். அல்லேலூயா. அப்ப ரிசீவ் பண்றது யாரு கையில தான் இருக்குது?
ஆமா, நம்ம கையில தான் இருக்குது. தேவன் எல்லாம் நிறைந்தவர். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் ஒரு குறைய நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் அவருக்குள்ளே நிரம்பி இருக்கிறது. இப்ப நான் பரிசுத்தத்துல குறைபடும் போது எனக்கு அவர் தேவை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அவர் தேவை. எதற்கு சொல்லுங்க? எதுக்கு? என்ன? பரிசுத்தமாக்குறதுக்கு. அவர் யெகோவா பெக்காதீஸ். அப்ப நீங்க தேவையோடு அவரை அணுகும் போது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அந்த உலகத்துல ரொம்ப பிரச்சனை பாவம் தான், பெரிய பிரச்சனை. அதுதான் நம்மளை மேற்கொள்கிறது. அப்ப எனக்கு ஒரு தேவை வருகிறது. என் தேவன் என்னை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே இந்த கடைசி நாட்களில ஆண்டவர் நமக்கு ரொம்ப தேவைப்படுறாரு. எதுக்கு தேவைப்படுறாரு? நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு. ஆமென். அப்போ தேவை உள்ள ஒரு உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே நான் இருக்கும்போது, இயேசுவை நான் பார்க்கும்போது, ஆமென், அவர் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். பரிசுத்தத்துக்காக அவரை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பரிசுத்தம் நிறைந்தவர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்ப என் தேவை அதுதானா? அது நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க பண ஆசையில இருப்பாங்க. பண ஆசையில இருப்பாங்க. அப்ப அவங்க அதுல இருந்து வெளியே வரணும். பண ஆசை பைபிள் என்ன போட்டிருக்கு? பணம் எல்லாத்துக்கும் கிடையாது. பணம் நமக்கு ரொம்ப தேவை. அது இந்த வருஷம் நம்ம வச்சிருக்கிற பிளானுக்கு ரொம்ப தேவை. அதனாலதான் 8 ட்ரெஷரர் இருக்கிறாங்க. இவங்க டார்கெட் மாசம் 10,000 ரூபாய் அவங்க சேமிக்கணும். குறைஞ்சது சொல்றேன். இவங்க 10,000 ரூபாய் சேமிச்சாங்கன்னா ஒரு வருஷத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம சேமிக்கலாம். மற்றவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யலாம். எதுக்கு? மற்றவங்களுக்கு ரொம்ப என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம். என் தேவன் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பரிசுத்தம் தேவைப்படும் போது என் தேவன் எனக்கு பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் தேவைப்படும் போது அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் கொடுத்துறாரு. ஏன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப எதை கேட்கிறோமோ, எது நம்ம கிட்ட குறையுதோ அதை தான் நம்ம கேட்க முடியும். எது குறையுதோ அதை தான் நம்ம கேட்க முடியும். எது குறைஞ்சாலும் கேட்கலாம். அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. நான் நேற்று வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் ஒரு காரியம் சொன்னேன் பாருங்க. அந்த காலத்துல கேட்டு வாங்குறோம். எங்க கடையில போய் எங்க 100 கிலோ மல்லி கொடுங்க, கொஞ்சம் கடுகு கொடுங்க. ஆனா இந்த காலத்துல நம்மளே எடுக்கிறோம். பழைய காலத்துல கேட்டு வாங்கினோம். இந்த காலத்துல நம்மளே எடுத்துக்கிறோம். அவங்கிட்ட போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஓனர்கிட்ட போய் எனக்கு 100 கிராம் மல்லி கொடுங்கன்னு அவன் என்ன சொல்லுவான்? போய் என்ன செஞ்சுக்க, அங்க போய் எடுத்துக்கங்க பிரதர், அங்க எடுத்துக்கங்க, எவ்வளவு நாள் நீங்க எடுத்துக்கங்க. இப்ப கேட்டு வாங்குறதற்கும் நம்மளா எடுத்துக்கிறதற்கும் ஒரு ஆதாரம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குங்கிறத வச்சுதான். அல்லேலூயா. இல்லைங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க எடுக்கலாம். எடுக்கும் போது யாரும் உங்களை என்ன செய்ய போறது இல்லை, பிடிக்க போறது இல்லை. இதை எதுக்கு எடுக்கிறீங்க? இதை எடுக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு 5 கிலோ தேவை? 5 கிலோ முந்திரி பருப்பு எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு யாரும் என்ன செய்ய போறது இல்லை. நீங்க எவ்வளவு எடுத்து அந்த ட்ராக்கை என்ன செய்யலாம்? ஃபில் பண்ணலாம். ஆனா பில் பண்ணும் போதுதான் நீங்க இதை ஃபில் பண்ணலாம். ஆனா பில் பண்ணும் போதுதான் என்னது பிரச்சனை இருக்கிறது. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் நீங்க எடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ தேவையே கிடையாது. தேவை ரொம்ப இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவு தேவை நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நான் எடுக்க முடியும்.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பில்லு போட்டோம்னா 20,000 ரூபான்னா அப்படியே நைஸா கூட நீங்க வந்துடலாம். எல்லாத்தையும் ஆசையா எடுத்து வச்சுட்டு பில்லு எவ்வளவு வந்துருச்சு இப்ப, அப்படியே நீங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா அப்படி நீங்க உங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுற, அதையும் ஒண்ணும் கேட்க மாட்டேன், அதையும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்டு வாங்குறதும் நீங்களா எடுக்கிறதுக்கும் ஆதாரம் என்னன்னா உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சுதான். அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, நான் தேவன்கிட்ட போய் என்கிட்ட இருக்கிறத வச்சு இல்ல, தேவனை வச்சு நான் கேட்க முடியும். அல்லேலூயா, என்கிட்ட இருக்கிறத வச்சு இல்ல, என் தேவன் இருக்கிறத வச்சு நான் கேட்க முடியும். அவர் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் கேட்கவும் முடியும், நான் எடுக்கவும் முடியும். ஆகவே இப்ப எனக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தவாறு அவர் செயல்படுவார். அப்ப நான் தேவை உள்ளவன், என் தேவன் எல்லாம் நிறைந்தவர். அப்ப எனக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அத சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்க முடியாது. இப்ப நாங்க டிமார்ட், மதுரைக்கு போனா டிமார்ட்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போவோம். அங்கதான் இந்த நப்பாத்தியா சப்பாத்தியா அது ரொம்ப கிடைக்கும். இப்ப எங்கேயுமே இல்ல. அது நேத்து பாஸ்டமா அலைஞ்சாங்க போய். ஆனாலும் ஒரு லிமிட்டா தான் கொடுப்பான், ரொம்ப ரேட் கம்மியா கொடுப்பான். நான் போன முறை குட் ஃப்ரைடேக்கு ஒரு 20 ஃபேண்டா பாட்டில், 2 இது ஆமா 2 கேஸ் வாங்கினா கொடுக்க மாட்டேன்டா. அவ்வளவு வாங்கக்கூடாது சார், இது சீப்பா இருக்குன்னு நீங்க ரொம்ப நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறான். இல்லை, அது என் சர்ச்சுக்கு வேண்ட பிறகு அப்புறம் நாங்கள் ஓனர்கிட்ட கேட்ட பிறகு தான் கொடுத்தான். அருமையானவர்களே, அங்க என்ன வேணாலும் நீ என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நான் சொன்னதுதான், உன் தேவை உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் எடுக்க முடியும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம், ஏன்னா அவர் எல்லாம் நிறைந்தவர். அவருக்கு எடுக்கிறதுனால என்ன செய்ய போறது இல்லை. உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுனால அவரு குறைய போதா? அவருக்கு நம்ம சபைக்கு ஒரு 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் கொடுக்கறதுனால அவருக்கு எதுவும் குறைய போதா? அது குறையவே குறையாது. ஏனால் அது நிறைந்தவர் அவர். அல்லேலூயா. அப்ப நான் பரிசுத்தத்திலே குறைவுபடும் போது நான் அவர்கிட்ட போறேன், அவர் நிறைவாக்கி விட்டுறாரு. அந்த காலத்தில் நிறைய பேர் சைக்கிள் வச்சிருப்பாங்க. சைக்கிள்ல காத்து குறைஞ்ச உடனே என்ன செய்வாங்க, காத்தடிக்க போவாங்க. அப்ப 50 பைசா 20 பைசா கொடுத்து என்ன செய்வாங்க, காத்தடிச்சு விடுவான். சில சொந்தமா பம்பு வச்சிருப்பாங்க, அப்படியே காத்தடிச்சு. அப்ப குறையும் போது நிறைவாங்க வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது அந்த குறைவை அவர் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. இரண்டாவது நமக்கு தேவை தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங். அல்லேலூயா. பாருங்க, எப்படி இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமோ அதே போல இந்த உலகம் வியாதி நிறைந்த உலகம். ஆதாமனுடைய விழுகையிலே பாவம் எப்படி உள்ள வந்ததோ அதுபோல வியாதியும் உள்ள வந்துருச்சு. வியாதியும் உள்ள வந்துருச்சு. அது எப்படி வருதுன்னே தெரியாது, அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஆமென். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க, சுகர்ன்றாங்க, நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. நான் இருந்த ஊர்ல சைக்கிளும் கிடையாது, பைக்கும் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா மலை ஏறணும், மலை இறங்கணும், மலை ஏறணும், மலை இறங்கணும். ஆனா அங்கேயும் இப்ப என்னங்கிறாங்க, சுகர் ப்ராப்ளங்க. எல்லா வியாதியும் இந்த உலகத்துல இப்ப பெருகிக்கிட்டே இருக்கு. இப்ப புது புது வியாதிகள் டாக்டரால அனலைஸ் பண்ண முடியல, இது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த வியாதி அந்த காலத்துல என்ன, காய்ச்சல், தலைவலி, மண்டகுத்து, இந்த 3 தான் பெரிய வியாதி. என்னது? காய்ச்சல், தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, காய்ச்சல், வயிற்று வலி, மண்டகுத்து. இப்படிதான் நாங்க அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல குடுவையில, பிரிட்டிஷ்காரர்ல குடுவையில கலக்கி வச்சிருப்பாங்க, பெரிய கண்ணாடி குடுவை. 3 கலர் இருக்கும், ஒன்னு சிகப்பு, இன்னொன்னு ரெட்டு, இன்னொன்னு வெள்ளை.
நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு பாட்டில் எடுத்துட்டு போகணும். உடனே உங்களுக்கு என்னன்னு கேட்பாரு. ஐயா காய்ச்சல் அடிக்குது, ஒரு குடுகையில இருந்து ஊத்தி கொடுப்பான். காய்ச்சல், தலைவலி, மண்டை குத்து, காய்ச்சல், வயிற்று வலி, தலைவலி, பெரிய தலைவலியா இருக்கு. இந்த 3 தான் அன்னைக்கு நோய். இதுக்கு தான் மருந்தே கொடுப்பாங்க. அதுல பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னா, அந்த சிகப்பு லிக்யூட்ல ஏதாவது மெடிசனை போட்டு முறுக்கி அதை கலக்கி உள்ள கொடுத்துருவாங்க. அதான் மருந்து. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன மருந்து எழுதுற டாக்டருக்கும் தெரியாது, அதை வாசிக்கிற நமக்கும் தெரியாது. ஆனா மெடிக்கல் காரன் மட்டும் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். அவன் அதுக்குன்னே படிச்சிருப்பான் போல் இருக்கு. இவரு அரபு எழுத்துல எழுதுவார். அவருக்கு தோன்றது அந்த முதல் எழுத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். சி டி அப்படி எழுதி விட்டுருவார். ஏன்னா அப்படி எழுதுனாதான் அவர் டாக்டர். அப்படி எழுதலன்னு வச்சுக்கோங்க, இவர் என்ன டாக்டர் இப்படி ஸ்பெல்லிங்கா எழுதியிருக்காரு. அவர் எழுதுனதை என்ன செய்யக்கூடாது? ஆமா, சாமானியன் வாசிக்க கூடாது. சாமானியன் வாசிக்காம எழுதுறவன் தான் யாரு? டாக்டர். அது மாதிரி ஒண்ணுமே புரியாம ஆழமாய் பிரசங்கம் பண்றவங்க தான் பெரிய பிரசங்கியாரு. ஆழத்தில் இருள் இருந்தது. ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு போயிருக்காரு, பயணம் ஏதோ தச்சலா வந்திருக்கிற. அப்ப அவர் சொல்லிருக்காரு, பிரசங்கம் முடிஞ்சோட, நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்க? எல்லாம் ரொம்ப தெளிவா பண்றீங்க. ஆனா எங்க பிரதர் இருக்காரு, எங்க பிரதர், எங்க பாஸ்டர், அவர் ரொம்ப ஆழமா பேசுவார். ஆனா யாருக்குமே புரியாது. பேசுனா யாருக்குமே புரியாது. சிகப்பு குதிரம் பாரு, வெள்ளை குதிரம் பாரு, மஞ்ச குதிரம் பாரு, யாருக்குமே புரியாது. அந்த அளவுக்கு எப்படி பேசுவார்? ஆழமா பேசுவார். இவர் மெதுவா கேட்டிருக்காரு, புரியாத சபைக்கு ஏன் போற? இன்னைக்கு ஏதாவது ஒண்ணும் புரியாம பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு செய்தி எப்படி இருந்துச்சு? ஆழமா இருந்துச்சு. ஆனா மேலாட்டமா உனக்கு நீ பாவி, உனக்கு பரிசுத்தம் தேவைன்னா இது என்ன செய்தி? ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, வியாதி நிறைந்த உலகம், எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு? ஆனா நான் சொல்றேன், தெய்வீக சுகம்னு ஒண்ணு இருக்கு. கரங்களை தட்டி கத்தரை மைப்படுத்து. அல்லேலூயா. தெய்வீக சுகம். ஆமென். சில கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டல்ல எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு பில்ல கொடுப்பாங்க. அது கூட நான் ஒரு ஆர்தர் ஆஸ்பத்திரி மதுரைக்கு போவேன். நான் அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக மாட்டேம்மா. வானம் பூமி மாறினாலும் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போக மாட்டேம்மா. அங்க என்ன பண்ணிருப்பாங்க, நாங்க மருந்து கொடுக்குறோம், கர்த்தர் சுகமாக்குறாருன்னு சொல்லுவாங்க, எழுதி போட்டிருப்பாங்க. நாங்க மருந்து கொடுக்கறது யாரு? நாங்க சுகமாக்குறது யாரு? கர்த்தர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது உண்மைதான். எந்த மருந்து குடிச்சாலும் அந்த மருந்து ஜெபம் பண்ணி குடிங்க. அல்லேலூயா. ஏயா குடிக்கதே மருந்து, அதுல ஒரு ஜெபமா இருக்கட்டும். மருந்த குடிங்க, ஜெபம் பண்ணி குடிங்க. ரெண்டும் சேர்ந்து ஹீலிங் உண்டாக்கட்டும். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கிடைச்சுக்கணும். ஒருவேளை மருந்து உங்களுக்கு அது உங்க பாடிக்கு சப்போர்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் சுகம் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. சரி, உங்க விசுவாச குறைவுல கர்த்தர் சுகம் கொடுக்கலன்னு வைங்க, எது சப்போர்ட் ஆயிரும்? நீங்க எடுக்கிற மெடிசன் சப்போர்ட் ஆயிரும். இப்ப பாருங்க, இந்த சுகர் பிரச்சனை தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே. அது பல வகையான சுகரா இருக்கிறது. சுகர்ல எத்தனை வகைகள் கண்டோம் அப்படின்னு ஒரு டாக்டர் பாடுறாரு. எத்தனை வகைகள் கண்டோம், அத்தனைக்கும் இன்சுலினை ஏத்தி போடு. எல்லா சுகரும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சுகர், இவருக்கு இன்னொரு சுகர். ஆனா நம்ம கடையில வாங்குறது ஒரே சுகர் தான். கடையில வாங்குறது என்னது? ஆனா ஒரு மனுஷனுக்கு வர்ற சுகர்ல இவனுக்கு இது சாப்பிட்டா. சிலர், எனக்கு ஒருத்தர் என்பிஎன் பாஸ்டர் இருக்கிறார், அவரு இப்பதான் பழக்கம். அதனால அவர் தோட்டம் வச்சிருக்காரு, என்ன விளைஞ்சாலும் கொண்டு வந்துருவாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவ்வளவு பாவக்காய் கொண்டு வந்துட்டார். எங்க வீட்டுல இதுதான் கரெக்டான டைம்னு பாவக்காயை என்ன வச்சே வெட்ட வச்சு எனக்கே அவிச்சு கொடுத்தா. எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும், கசப்பு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிடுங்க. சுகர் குறையும்னா ஒரு துளி குறையாது.
ஒரு துளி என்ன செய்யாது. என்னங்க சுகருக்கு பாவக்காய் சாப்பிட்டா சுகர் என்ன செய்யுங்கிறாங்க? அது இன்னொரு சுகர், அது அது வேற ஒரு சுகர். அப்புறம் போன வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா இவ்வளவு அதலக்காய் கொண்டு வந்துட்டாரு. அதை எங்க வீட்டுல இதுதான் சமயம், அதலக்காவை இங்கிட்டு கிள்ளணும் அங்கிட்டு கிள்ளணும், கிள்ளி போடுங்க அப்படின்னு கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டாப்புல. நான் இங்கிட்டு ஒரு அதலக்காவை இங்கிட்டும் கிள்ளணும் அங்கிட்டும் கிள்ளணும் போட்டு வச்சு அதலக்காவை பொறிச்சு வச்சா எப்படி திங்கிறது? கசப்போ கசப்பு, ஒரே கசப்பு. அதுக்குள்ள ஒரு விதை இருக்கும் பாருங்க, அது கடுக்கு கடுக்கு கடுக்கும். ரொம்ப பிஞ்சு இவ்வளோண்டு அவளை அதலக்காய் தான் சாப்பிட முடியும். இல்ல அதலக்காய் சாப்பிடுங்க, என்ன குறையும்? சுகர் குறையாது. இங்க உள்ள நம்ம இது நமக்குள்ள மனசு குறைஞ்சு போயிடும். சிலருக்கு ஒவ்வொரு டைப்ல இருக்கு. சிலர் வெண்டைக்காய் எதையோ ஒண்ணு. நான் சொல்றேன், அவ்வளவு வியாதி உலகத்தில் இருக்கு. வியாதியை வச்சு ஸ்டடி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. புது புது வியாதி வந்துகிட்டே இருக்குது. ஆனா சுகமளிக்கிற தேவன், அவருக்கு நீ எந்த வியாதியும் பெருசு கிடையாது, எல்லா வியாதியும் சிலுவையில சுமந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவை? டிவைன் ஹீலிங். சொல்லுங்க, தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். ஹல்லேலூயா. நாள மெடிசன் சாப்பிட்டாலும் எனக்கு நடக்கிறதெல்லாம் டிவைன் ஹீலிங் தான் நடக்குது. மெடிசன்ல ஒண்ணும் இல்ல. மெடிசன்ல டாக்டர் சொல்வார், என்ன உங்க பாடி இப்படி வச்சிருக்கிறீங்க, பிளட் ரேட்டை இவ்வளவு கம்மியா வச்சிருக்கிறீங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிம்பாங்க. அதுதான் டிவைன் ஹீலிங். ஹல்லேலூயா. சிவகாசியில ஒரு லேப் இருக்கு, பெரிய லேப், சாத்தூர் போற வழியில. என்ன ஸ்கேனு, அவங்க தான் அக்யூரேட்டா பார்ப்பாங்க. அக்யூரேட்டா பாக்குறது எப்படின்னா, பிளேட்ல போட்டு தடவி பாக்குறது, மிஷின்ல பாக்குறது வேற, பிளேட் பிளேட். அதனால ஒரு தடவை எனக்கு அக்யூரேட்டா பார்க்கும்போது வெறும் 9 days தான் இருந்தது. யூ ஆர் டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இனிமேல் இந்த லேப்புக்கு வராதீங்கட்டாங்க. இனிமேல் இந்த லேப்புக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க வராதீங்க சார், எங்க மேடம் எங்களை திட்டுறாங்க, அவரை போய் டாக்டர் அட்மிட் ஆக சொல்லுங்க என்ன. ஆனா நான் சொல்றேன், போமா போமா. போன் பண்ணி கேட்டா, சார் என்ன சார் இப்படி கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு எப்படி சார் நீங்க வராதீங்க சார், தயவு செய்து எங்க லேப்புக்கு வராதீங்க சார். போவோம், லேப்பை நீயே வச்சுக்க. லேப்பை விட தேவன் எல்லாம் நிறைந்தவர், சுகம் கொடுக்கிறவர். இப்ப அந்த லேப்புக்கு நான் போறதே இல்லை. என்ன கண்பானவர்களே, வியாதிகள் உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனா என் தேவன் ஒருவர், ஆமென், ஹல்லேலூயா, அவர் யெகோவா ரப்பா என்கிற நாமத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படி யெகோவா மெக்கதீஸ் என்கிற நாமத்தில் என்ன பரிசுத்தமாக்குறாரோ, அதே போல சேம் தான். அதே போல அவர் யெகோவா ரப்பா என்று எனக்கு என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க? சுகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். மார்க் 1:34 வாசிங்கன்னா, பலவித வியாதின்னு போட்டிருக்கோம். மார்க் 1:34 என்ன வியாதி? பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி. எல்லாரும் சொல்லுங்க, பலவித வியாதி. அவன் நான் சொல்றேன், எந்த வகையான வியாதியா இருந்தாலும் இயேசுவால சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, டாக்டர்கிட்ட போனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்குது. தோலுக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூளைக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், சுகருக்கு ஒரு டாக்டர், பிரஷருக்கு ஒரு டாக்டர், எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர், ஒவ்வொரு டாக்டர். ஆனா இவர் ஒரே டாக்டர், ஒரே மருத்துவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நான் வாழும்போது எனக்கு எப்படி பரிசுத்தம் தேவைப்படுறதோ அப்படியே எனக்கு எது தேவைப்படுறது? சுகம் தேவைப்படுகிறது. ஏன்னா அடிக்கடி என்ன வந்துருது? அடிக்கடி வியாதி பலகீனம் வந்துருது. அதனால எனக்கு என்ன தேவைப்படுது? இப்ப சொல்லுங்க, சுகம் தேவைப்படுறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எல்லாத்துக்குமே தேவைப்படுது.
இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையோட தாங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. நான் சொல்றேன், அது எந்த வகையானதா இருந்தாலும் சரி, சுகர்ல அத்தனை வகை, பிரஷர்ல இத்தனை வகை, காய்ச்சல்ல 50 வகைங்கிற, அது எத்தனை வகையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய தழும்புகள் அத்தனை வகை வியாதியையும் சுகமாக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லா வியாதியையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. ஆமென். அது இதுக்கு முன்னாடி இருந்த வியாதியும் சரி, இனி வரப்போகிற வியாதியும் சரி. பாருங்க, கொரோனாவில் ரொம்ப பேர் செத்தாங்க. எல்லா சபையிலையும் அடக்காராதனை நடந்தது. அடக்காராதனை நடைபெறாத ஒரே சபை நம்ம சபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஏன்னா கொரோனாவில் யாருமே சாகல. நான் ஒரு பாட்டு பண்ணேன், கொரோனா கொரோனா உயிரை கொல்லும் கொரோனா உன்னை கொல்லாமல் விடுவேன்னா. உயிரை எத்தனை உயிரை கொண்டுருச்சு. எனக்கும் கொரோனான்ட்டாங்க. நான் நினைச்சேன், நம்ம இதெல்லாம் அடைச்சிடுவாங்க, இந்த தெருவே அடைச்சு விடுவாங்க. அப்ப பீக் டயத்துல எனக்கு செக் பண்ணா உங்களுக்கு கொரோனா நெகட்டிவா பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ். அப்படியே, ஏன்னா ஆல்ரெடி நான் லங்ஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஜோ அப்படியே அதிர்ந்து போனான். கொரோனா வேற வந்துச்சுன்னா அடுத்து எங்க தான் பாதிக்கும்? கொரோனா வந்தவொடனே எதை பாதிக்கும்? நான் ஆல்ரெடி எனக்கு லங்ஸ் பிரச்சனை இருக்கு. உடனே அதே ஸ்கேன் தான், அந்த சாத்தூர் ரோட்ல எம்ஆர்ஐ, என்ன ஸ்கேன் அது, எஸ்ஆர்எம். அங்க போய் பார்த்தா 4500 ரூபாய் கிடைச்சல, பணம் தான் செலவழி. அப்ப இவ்வளவு கொரோனா அப்படி ஆகி போச்சு. அப்ப நிச்சயமா என்ன பாதிச்சிருக்கும்? 10, 20, 30, 40, 50 அவனுக்கு % வைக்கிறாங்க. இவங்களுக்கு 20% பாதிச்சிருக்கு, இவங்களுக்கு 10% பாதிச்சிருக்கு. எனக்கு கொரோனா பாதிச்சு ரொம்ப ஆகி போச்சு. காய்ச்சல் வரும்ல, கொரோனா வந்தா. யாருக்குமே கொரோனா வரலையா? காய்ச்சல் வருது, எல்லாமே சிம்டம்ஸ் இருக்கு. சரி, இப்ப போய் எங்க போறோம்? போய் எஸ்ஆர்எம் அதுல போய் ஸ்கேன் எடுக்க போனா, சார் உங்க நுரையீரல் புது நுரையீரல் மாதிரி இருக்குன்னு. அல்லேலூயா. என்னடா இது பிரச்சனையாகி போச்சு அப்படின்ட்டு, சரி ஓகே, இருந்தாலும் கொரோனா தான். நம்ம இடத்த என்ன செய்ய போறான்? பிளாக் பண்ண போறான். அப்படின்னா அந்த நேரத்துக்கு பார்த்து ஒரு போன் வருது, சார் நாங்க ஹெல்த் இதுல இருந்து பேசுறோம், உங்களுக்கு கொரோனா வந்திருக்காமல? ஆமா, கொரோனா வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணுவான்? அடுத்து உடனே இப்ப ஆம்புலன்ஸ் வரும், உங்களை தூக்கி ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போடுவானுங்க, இந்த சபையை சீல் வைக்க போறானுங்க. அப்படி நீங்க தேவர்குளம் தானே பஞ்சாயத்து நாமல? ஆமா, தேவர்குளம் பஞ்சாயத்து. ஆனா அதுலதான் ஆண்டவருடைய அற்புதம். அந்த ஹெல்த் சென்டர் இருந்து பேசின லேடி எங்க இருந்து பண்ணியிருக்காங்க தெரியுமா? திருநெல்வேலி தேவர்குளத்துல இருந்து. இந்த தேவர்குளத்துல இருந்து திருநெல்வேலி தேவர்குளம். அப்ப சொன்னேன், நீங்க எந்த தேவர்குளத்து இப்ப ஆம்புலன்ஸ் அனுப்பட்டுமா சார்? மேடம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. ஐயோ, திருநெல்வேலி இல்ல, நான் இருக்குது சிவகாசி தேவர்குளம். அப்படியா? அப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, நீங்க உங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடங்க, வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்ல போய் என்ன செஞ்சுக்கங்க, கிடந்துக்கங்க, நான் இதை யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணலன்ட்டாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து யாரும் வரல. என்னால எங்கேயே தூக்கி கொண்டு எங்கேயாவது போட்டுருவானுங்களாம், ஆள் இல்லாத இடத்துல. நான் ஆண்டவர் அடைச்சி வைக்க சொன்னார் பாருங்க, குஷ்டரோகிய. நம்ம லேவியராமத்துல படிச்சோம்ல, ஒருத்தவங்க குஷ்டரோகி வந்து அவனை எத்தனை நாள் அடைச்சி வைக்கணும்? 7 நாள் அடைச்சி வைக்கணும். அடைச்சி வச்சு விடுவானுங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதங்க சார், நீங்களே வீட்டுல மாத்திரை எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கங்க, நீங்களே ஹோம் குவாரண்டைன்ல இருங்க அப்படின்ட்டாங்க. நாம மாத்திரை வாங்கி ஹோம் குவாரண்டைன்ல இருந்துட்டேன். அப்புறம் டாக்டர்கிட்டையும் போல, என்னாச்சுன்னு தெரியல, கொரோனா. அப்ப உடனே ஜெபம் ஆரம்பிச்சாச்சு. எப்படி? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, இந்த கொரோனா இல்லாமல் போ. இந்த பாட்டை ஒவ்வொரு இடமா பாடுறது. லைவ் விட்டோம், லைவ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொரோனாவில் லைவ் விடுறது. விட்டு ஃபுல்லா ஜெபம். ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. மெடிக்கல் செக்கப் இருக்கலாம், நீங்க மெடிசன் சாப்பிடலாம், ஆனா அந்த மெடிசனுக்கு மேல ஒரு தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது. அப்ப எனக்கு தேவைப்படும் போது
நான் என் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். எதற்கு? தெய்வீக சுகத்திற்கு. எல்லாரும் சொல்லுங்க, டிவைன் ஹீலிங். தெய்வீக சுகம். ரெண்டு சுகம் இருக்கு. ஒண்ணு மனுஷீக சுகம், அது டாக்டர் கொடுக்கிற மருந்து மாத்திரையினால வரும். இன்னொன்னு என்ன சுகம்? சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. இந்த தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வரும். இயேசுவின் தழும்புகளினால உங்களுக்கு வரும். இயேசுவின் வல்லமையினால உங்களுக்கு வரும். உடனே நீங்க சொல்லுங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டோம்ல, இந்த மாத்திரையில சுகமாயிருச்சுங்க. நான் சொல்றேன், மாத்திரையை சாப்பிடுங்க, ஆனா மாத்திரையை விட இயேசுவின் வல்லமையை விசுவாசிங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு சுகம் கொடுக்கிறது அவர்தான். அல்லேலூயா. அவர்தான் எனக்கு சுகம் கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சாத்தா எனக்கு விரோதமாய் போராடும் போது அவர் என்னை பாதுகாக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஜூன் 31 நான் காலையில சனிக்கிழமை 7 to 8 மணிக்கு எனக்கு ஜெபம் பாஸ்டமா கொடுத்துருந்தாங்க. அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து அப்படியே சரிஞ்சு விழுந்தவன் தான். போன் அங்க போயிடுச்சு, கத்திக்கிட்டு கிடக்குற, என்னை யாராவது தூக்குங்க தூக்குங்கன்னு. அப்புறம் நகுண்டு 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 ஊந்து ஊந்து வந்து போனை எடுத்துட்டு அப்புறம் அப்பல்லோவில் போனா, அங்க போய் எம்ஆர்ஐ அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. 97,000 பில் போட்டான். ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் இது இருக்கு, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னாங்களே ஒழிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு எண்டாஸ்கோபி ரொம்ப உயரே போயிரும். இவ்வளவு டீப்பை உள்ள விட்டா எப்படி இருக்கும்? எண்டாஸ்கோபி, மறுபடி அதை சிடி ஸ்கேன், மறுபடி ஒரு எம்ஆர்ஐ, ஒன்னு 20,000 30,000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முன்னாடி எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. ஏன்னா அப்பமே 97,000 ரூபாய் பில் ஆயிடுச்சு. இனி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சான்னா என்ன ஆகும்? தாங்காதடா சாமி, எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி என்னாச்சு. அதான் நான் சொன்னோம்ல, காப்பீட்டை நம்பாம கர்த்தரை நம்பாம காப்பீட்டு ஃபெயிலியர் உங்களுக்கு கிடைக்காது சார். எப்படி இருக்கும் பாருங்க. 1 ரூபா 2 ரூபாயா 97,000 ஒரே நாள்ல. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு. நான் வீட்டுக்கு போறையா, அப்புறம் கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவன் அங்கே இருந்தா இன்னும் 5 லட்சம் பில்ல போட்டிருப்பான். ஒருவேளை அது நல்லதா கூட இருக்கலாம். டாக்டர்ஸ் நல்லவங்க தானே, அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லலாமா? குறை சொல்லக்கூடாது. அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கலாம். ஆனா ஒன்று ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காமலே 1 லட்சம் ரூபாய் பில்ல போட்டான்னா பாத்துக்கங்க. அருமையானவர்களே, வீட்டுல வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். 3 மாசம் எனக்கு பிரேயர் நடத்த போகல. எல்லாரும் நான் வரலன்னா பிரேயர் போக மாட்டேன்ட்டாங்க. 3 மாசம் படுக்கையில இருந்தேன். அப்புறம் ஒண்ணும் இல்லை, ஒரு எண்ணெய் வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இப்ப வர போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம டாக்டர்கிட்ட போறோம், செக் பண்றோம், பாடி செக் பண்றோம், இதை மருந்து மாத்திரை சாப்பிடுறோம். இதை எல்லாம் இருந்தாலும் ஒரு தெய்வீக சுகத்தின் மேல நீங்களும் நானும் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை நீங்கள் நம்பணும். ஏன்னா ஆண்டவர் சுகம் உள்ளவர். அவர் வியாதி எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது நம்மளை சுகமாக்குறாரு. தெய்வீக சுகம் பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளை டெக்னிக்கலா காப்பாத்துவார். நிறைய இருக்கு, இப்ப டைம் ஆயிரும். நிறைய மைண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் டெக்னிக்கலா, ரொம்ப டெக்னிக்கலா செயல்படுவார் ஆண்டவர். நீங்க ஆண்டவர் என்ன நினைச்சீங்க? தூரத்துல இருக்காரு நினைச்சிருக்கிறீங்க. அவர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விபத்துல இருந்து கூட நம்மள நேக்க தப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. புது புது வியாதியை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சுகரு, கேன்சரு, பிரஷரு. ஒரு சங்கீதத்துல அத்தனை இருக்கு. எத்தனை சங்கீதம்? இல்ல இல்ல, எல்லாம் இருக்கு. சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, வேற என்ன சர்ரு, வேற என்னது, சுகர், பிரஷர், அல்சர், அல்சர் எல்லாம் சரு சருன்னு தான் இருக்கு. பிரஷர், சுகர், அல்சர், வேற கேன்சர், எல்லாம் சருன்னு தான் வச்சிருக்கான். நீ என்ன பேர் வச்சுக்கோ,
ஆனா எல்லா வியாதியும் சுமந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். தெய்வீக சுகத்தின் மேல சபை மக்களே நம்பிக்கை வைங்க மக்களே. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே சுகமானேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளாலே சுகமானேன். இயேசுவின் தழும்புகளாலே சுகமானேன். டிக்ஷனரியில அத்தனை வியாதி. டாக்டர்ஸ் எல்லாம் புதுசா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைங்க படிச்சு முடிச்சுட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடின்னா புதுசா ஒரு வியாதி வந்து நிற்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், இதுவரை இருந்த வியாதி மட்டுமல்ல, இனிமேலும் வருகிற எல்லா வியாதிகளையும் இயேசு சிலுவையில சுமந்துட்டார். இப்ப எனக்கு டெய்லி தேவைப்படுது. என்ன தேவைப்படுது சொல்லுங்க? தெய்வீக சுகம் டெய்லி தேவைப்படுது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. திடீர்னு தலை குத்துது, ஒத்த தலைவலி வருது, மூச்சு வாங்குது, ஏதாவது ஒண்ணு வருது. we need healing day by day. அவர் எல்லா நாளுக்கும் நமக்கு சுகம் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப எவ்வளவு தேவை வந்தாலும் என் தேவன் நிறைந்தவராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த வியாதிக்கு நான் சுகமாக்க உண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார் அவரு? இந்த வியாதி என்னால சுகமாக்க முடியாது பண்ணி அவர் சொல்லுவாரா? இல்லை. அவரால சுகமாக்க முடியாத வியாதியே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு தேவை வரும்போது எனக்கு தேவன் ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. எப்படி பாவம் வரும்போது எனக்கு பரிசுத்தர் தேவையோ, அதுபோல வியாதி எனக்கு வரும்போது என்னை சுகமாக்குகிறவர் தேவை. யெகோவா ரஃபா. யாரப்பா? யெகோவா ரஃபா. சொல்ல சொல்ல தெய்வீக சுகம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, ₹1 அந்த காலத்துல மாத்திரை இருந்துச்சு. சாரிடன், அனாசின், நோவால்ஜின், டாட், இப்படி இப்படி எல்லாம் ₹1 ₹5 தான் இருக்கும். அதை வாங்கி போட்டோன்னே நிச்சயமா என்ன ஆயிருது? ஃப்ரீ ஆயிரும். பேராசிட்டமால் ஒரு மாத்திரை இருக்கு, எல்லாத்துக்கும் அது பொருந்துது. எல்லாத்துக்குமே என்ன செய்யுது? அது போட்ட உடனே கொஞ்சம் இதா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. தலைவலி வந்த உடனே ஜெபம் பண்ணாலும் ஜெபமாகும், மாத்திரை தின்னாலும் ஜெபமாகும். எது உங்களுக்கு ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணி. எது ஈஸிப்பா? மாத்திரை திங்க தானே ஈஸி, அதை ஃபாலோ பண்ணி. நீ ஜெபம் பண்ணாலும் சுகமாகும். ஹல்லேலூயா. அது தலைவலி தானுங்க, சரி அதை விட்டுருவோம். வேற ஏதாவது வலின்னு வச்சுக்கோங்க. இப்ப மாத்திரை சாப்பிட்டு ஜெபம் ஆகல, அப்படி இருக்கா இல்லையா? நிறைய வியாதி. இப்பதான் அவர் தேவைப்படுவார். எனக்கு மாத்திரை சாப்பிட்டோன்னா தலைவலி சுகமாயிரும், ஓகே, ஃப்ரீ ஆயிரும். ஒரு காபி குடிச்சோன்னா சிலருக்கு தலை எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். பாருங்க, இந்த காலையில இருந்து காபி டீ குடிக்காம ஒரு மாதிரி இருக்குமா, ஒரு காஃபி குடிச்சோடனே என்ன ஆயிரும்? ஃப்ரீ ஆயிரும். அது மாதிரி ஒரு மாத்திரை போட்டோன்னா ஃப்ரீ ஆயிரும். ஆனா கேட்கலன்னா என்ன பண்றது? மாத்திரை போட்டு போட்டு சோமாலன்னா என்ன செய்வீங்க நீங்க? இப்பதான் தேவன் வருவாரு. இப்பதான் உங்க தேவை எங்க போகும்? சோமலன்னு உடனே நம்ம ஜெபம் பண்றோம். டாக்டர்கிட்ட போய் முடிச்சுட்டு தான் ஜெபம் பண்றோம். முடிஞ்ச அளவு நம்ம பணத்தை எல்லாம் டாக்டர் கிட்ட செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சல் குறையவே மாட்டேங்க பாஸ்டர், என்ன பண்ணுங்க? ஆமா. அப்ப அதுக்கு முன்னாடி எங்க போயிட்டோம்? ஆண்டவர் அது தப்பு சொல்லல, தேவைப்படும் போது வாழ்ந்தான்னு சொல்றேன். உனக்கு நான் தேவைப்படுவேன் எப்பமாவது. நல்லா இருக்கும்போது அவனா ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பானா? நல்லா இருக்கேன், தலைவலியும் இல்லை, காய்ச்சலும் இல்லை, மண்டை குத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனா போக மாட்டான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அப்ப பிணியாளி வந்தவன தான் யாரை தேடுவான்? சொல்லுங்க. டாக்டரை தேவனே வச்சுக்கோங்க. அப்புறம் சுகம் இல்லைன்னா ஒரு மனுஷன் யாரை தேடுறாங்க? டாக்டர் தேட. அதெல்லாம் இப்ப என்ன தெரியுமா? மெடிக்கல்ல முடிஞ்ச அளவு பழிச்ச அளவு பாக்குறது. முதல்ல இப்ப மெடிக்கல் சீட் இல்லாம கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. மெடிக்கல் சீட் இல்லாம என்ன செய்யறது இல்ல, மருந்து கொடுக்க கூடாது, சட்டம் அப்படி இருக்கு. ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. இப்ப மெடிக்கல் வச்சிருக்கிற பார்மசி வச்சிருக்கிற டாக்டர் மாதிரி இருக்கான்.
உங்களுக்கு என்ன கொஞ்சம் என்ன சோக்கேடு, என்ன நோக்காடு சொல்லுங்க. நோக்காட சொல்ல உடனே அவனே மருந்து கொடுத்துருவான். நீங்க டாக்டர்னே போக வேணாம். அப்புறம் அந்த மருந்து கொடுப்பான், இந்த மருந்து கொடுப்பான், அந்த மருந்து கொடுப்பான். ஒண்ணு செட்டில் ஆனோடனே ஒரு டாக்டரை பார்ப்போம். இல்ல இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு போவோம். மதுரையிலே இல்லைன்னா எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ மெட்ராஸுக்கு போவோம். பெரிய பணக்காரனா அமெரிக்காவுக்கு போவான். இப்படியா பணத்தை செலவு பண்ணி போயிட்டே இருப்பான். இப்ப கடைசியில யாருக்கிட்ட வருவான்? தேவன் கிட்ட. இப்பதான் அவர் தேவைப்படுறாரு. நான் சொல்றேன், எனக்கு அவர் டெய்லி தேவைப்படுறாரு. டெய்லி தேவைப்படுறாருங்கிற மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் டெய்லி நோக்காடா பாஸ்டர்னா? டெய்லி நோக்காடா இல்லையோ? எப்படி பரிசுத்தத்துக்கு அவர் டெய்லி தேவைப்படுறாரோ அது போல எனக்கு டிவைன் ஹீலிங்கும் God must need daily. ஹல்லேலூயா. அவர் எனக்கு தினமும் தேவைப்படுறாரு என்ன சுகமாக்குறதுக்கு. அவர் தினமும் எனக்கு தேவைப்படுறாரு என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, இப்ப எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா சிக்னல் வந்துடும். இப்ப முடிஞ்சிச்சு, செய்தி டைம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரத்தில் வேணா சொல்றேன், இல்லைன்னா ஆண்டவர் வேற வார்த்தையை பேச பேசுறேன். ஆகவே தேவன் எனக்கு தேவை. சொல்லுங்க, தேவன் எனக்கு முதல்ல எதுக்கு தேவை? நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு அவர் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, நான் தெய்வீக சுகம் பெறுவதற்கு இந்த தேவை மட்டும் பாத்துங்க டெய்லி தேவைப்படும். இது எப்ப வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தேவை கிடையாது. இது டெய்லி தேவைப்படும். டெய்லி நம்ம பரிசுத்தப்படணும். டெய்லி பரிசுத்தப்படணும். டெய்லி ரத்தத்தால என்ன செய்யணும்? கழுகப்படணும். அதே மாதிரி டெய்லி புது புது நோய் வந்துருது. எனக்கெல்லாம் ஹிஸ்டரியே இருக்கு நோய். அதுலதான் அவ்வளவு ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன மகால் ஹரிமகால் பிடிச்சி சாத்தூர்ல அத்தனை ஸ்டெப். இப்ப எங்க பாஸ்டர்ஸ்கள் என்ன கவலை? பாஸ்டர் எப்படி மேல கொண்டு போக அப்படின்னா கவலை. ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், ஒரு சின்ன ஸ்டெப் ஒண்ணு செஞ்சு காருக்குள்ள போட்டுக்கிறேன் பாஸ்டர், நீங்க எங்க போனாலும் அது மேல ஏறி ஏறி. இப்ப நாளைக்கு அந்த ஸ்டெப் பண்ணுவாங்க. எங்க போனாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. போராடமெல்லாம் பவுலுக்கு போராடமெல்லாம் பிரச்சனை இருந்தது, ஆனா கிருபை இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு அப்படி இருக்கு பாருங்க. போராடம் எங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் சில பலவீனம், எது நோய், ஏதாவது இருக்கும். ஆனா கிருபை அதிகமா இருக்கும். தேவை வர வர தேவன் அதிகமாய் வருவார். ஓ ஹல்லேலூயா. தேவை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு என் தேவன் அதிகமாய் வருவார். ஆமென். அதனால இப்ப எனக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது. அதனாலதான் நிறைய பிளான் வச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு தேவனும் ரொம்ப தேவைப்படுறாரு. பணம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பரிசுத்தம் எந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேவனும் எனக்கு தேவைப்படுறாரு. எனக்கு தெய்வீக சுகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேவன் எனக்கு தேவை. இதை மட்டும் நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா, அல்லேலூயா, பாஸ்டர் அந்த ஜெபத்துக்கு வா, இந்த ஜெபத்துக்கு வா, காலை ஜெபத்துக்கு வா, மாலை ஜெபத்துக்கு வா, நீ சொல்லவே வேண்டிய எனக்கு அவர் தேவைப்படுறாரியா. அல்லேலூயா. ஆமென். அவர் எனக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஜெபிக்க போகிறோம் எல்லாரும். தேவை நிறைந்த உலகத்திலே எல்லாம் நிறைந்தவர் எனக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க, தேவை நிறைந்த உலகத்திலே எல்லாம் நிறைந்தவர் எனக்கு தேவை. எல்லாரும் ஆமென். தேவை நிறைந்த உலகத்திலே தேவனே எல்லாம் நிறைந்த நீர் எனக்கு தேவை. சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்தா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எனக்காக இல்ல. தேவை நிறைந்த இந்த உலகத்திலே ஆமென் எல்லாம் நிறைந்த என் தேவன் எனக்கு தேவை. அல்லேலூயா. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் நீ மூடி மறையுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால்
நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே, நீங்க தானே எங்க தேவை, நீங்க தானே அதிகம் தேவை, நீங்க தானே எங்களுக்கு தேவை, நீங்க தானே அதிகம் தேவை, நீங்க தானே அதிகம் தேவை. பாவம் நிறைந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ நீர் தேவை. வியாதி நிறைந்த உலகத்திலே நான் சுகமா